சார் தாவேகா 108 தொகுதிகளை ஜெயிச்சு முன்னிலையில் இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முதல்ல மகத்தான வெற்றியை தமிழக வெற்றி கழகத்துக்கு தந்த தமிழ்நாட்டு மக்களின் பாத மலர்களை தொட்டு எங்களுடைய நன்றியை நாங்கள் காணிக்கையாக செலுத்துகிறோம். மிகப்பெரிய நம்பிக்கையை தலைவர் விஜய் மேடம் மக்கள் வைத்திருக்கிறாங்க. ஒரு நாளும் அந்த நம்பிக்கை பொய்யாகாது. அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிச்சயம் அவர் நிறைவேற்றுவார். ஒரு நல்ல ஆட்சியை, ஒரு பொற்கால ஆட்சியை தமிழ்நாட்டிலே தலைவர் விஜய் தருவார், நிச்சயமாக தருவார். இதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா தமிழக வெற்றி கழகம்லாம் விஜயில் எங்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அதெல்லாம் கட்சியெல்லாம் ஒரு 2 மாதம் நிற்காது, 3 மாதம் நிற்காது, இந்த கட்சியெல்லாம் எங்கே இருக்க போகுது அப்படின்னு பேசணும். ஒரு மிகப்பெரிய மாநாடு, 2 மிகப்பெரிய மாநாடு நடத்தினார், லட்சக்கணக்கான கூட்டத்தை கூட்டி. இதெல்லாம் சும்மா ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்காதுங்க அண்ணா. 234 தொகுதிக்கு ஆள் இருக்குதான்னு கேட்டான். 234 தொகுதிக்கு ஆள் இருக்குதான்னு கேட்டான். அத்தனை பேரும் பேசினான். தலைவர் அமைதியாக இருந்தார். ஒன்றும் ஒரு பதற்றம் கிடையாது அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. அமைதியாக இருந்தார். நீ வேடிக்கை மட்டும் அப்படியே அமைதியாக பார்த்துருந்தார். 234 தொகுதிக்கும் ஆளை போட்டார். எல்லா வேட்பாளரும் ஓடி போயிடுவான். நாங்கள் களத்தில் களமாடினான். அத்தனை வேட்பாளரும் களமாடினான். 75 ஆண்டுகள் பவள விழா கண்ட கட்சின்னு சொல்லுகிற திமுகவையும் 60 ஆண்டுகள் பெரிய கட்சின்னு சொல்ற அண்ணா திமுக கண்களிலே விரலை விட்டு ஆட்டி ஒரு மகத்தான வெற்றியை இந்த தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு தந்திருக்கிறார்கள். இந்த வெற்றி முழுக்க 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 தலைவர் விஜயை மட்டுமே சேர். அவர் தான் அன்னைக்கே சொன்னார, அத்தனை தொகுதியிலும் விஜய். 234 தொகுதியிலும் விஜய் தான். மதுரை விஜய், திருச்சி விஜய், சென்னை, எங்க பார்த்தால விஜய். 234 விஜய். அதை மக்கள் ஏத்துக்கினாங்க. இங்க வந்து திருவிக்கா நகர்ல பல்லவி நிக்கல, எழும்பூர்ல ராஜ்மோகன் நிக்கல, ஸ்ரீரங்கத்துல வந்து ரமேஷ் நிக்கல, புரியுதுங்களா, ராயபுரத்துல தாமு நிக்கல. மக்கள் முடிவு செஞ்சாங்க.